இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கைய எடுத்துட்டு பேலன்ஸ் பீஸ் இருக்கு இல்லையா? கை வெட்டினது போக பேலன்ஸ் பீஸ இப்படி இங்க பாருங்க தெரியுதா? இங்க கை எடுத்த பேலன்ஸ் பீஸ வச்சிருக்கேன். இத வந்து இந்த ஸ்கேல உங்களுக்கு தெரியுதா? இப்ப நேரா வச்சிருக்கேனா, ஸ்கேலே பாருங்களேன் கிராஸ்ல தான் நான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். கிராஸா இப்படி ஒரு கோட போட்டு, இது வந்து நம்மளுக்கு ஒரு வசதியா இருக்கும். திருப்பிக்கிட்டோம்னா கோடு போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கும். அதனால இப்படி கோடு போட்டுக்கிறோம். ஒரு 3 கோடு போட்டிங்கன்னா அதுவே போதும். அதுவே ஒரு லென்த் துணி மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சில் இந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா தைச்சு பழகினவங்கன்னா 1 இன்ச்சு போதும். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது 1 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது புதுசாக நீங்கள் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கணும். மர ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா? மர ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1.25 இன்ச்சு அந்த ஸ்கேல் அளவுக்கு வச்சு அப்படியே போட்டுக்கலாம். கண்ணாடி ஸ்கேல் வந்து 1 இன்ச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் பத்தாது. நீங்கள் ஏன்னா மடக்கி அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பழகி இருக்காதுல்ல, அதனால். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த இடையில கொஞ்சம் இந்த வேஸ்ட் பீஸ் இருக்குது. இதை வந்து நான் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பீஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிராஸ் பீஸை கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு கிராஸ் பீஸை இந்த பக்கம் வச்சுருக்கோமா, இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கா, இந்த மாதிரி ஒரு சைடு. அப்போ இப்படித்தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இதே மாதிரி 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற பக்கமாக வைக்கக்கூடாது. இப்போ இந்த கிராஸ் பீஸ் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி தான் நம்ம வைக்கணும். தெரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு வி ஷேப் கிடைக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், நான் கீழே வைக்கிறேன். ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் தைச்சா இந்த மாதிரி வரும். இருங்க நான் தைச்சு காமிக்கிறேன். ஒரு வி ஷேப் கிடைச்சதுன்னா அந்த காலம். இப்போ நம்ம வி ஷேப் வச்சு தைச்சிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கும்போது இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிரும். துணியும் கிராஸில் இருக்குது, நம்மளுக்கு துணியும் நீளமாக கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸ் வைக்கணும். அதே மாதிரி இந்த நம்மளுக்கு தேவையான கழுத்து நம்ம அடிக்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையான துணியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும்.